இந்த இனிய விழாவிலே பங்கு கொள்ள அழைப்பினை நல்கிய நண்பர் வின்ஸ்டார் விஜய் முருகன் அவர்களுக்கு முதற்கனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரைத்துறையின் பிரபலங்களுக்கும் சமூகத்தின் பிரபலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும், இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வு இது. ஏன்னா 13 வருடமாக ஒரு பத்திரிகை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்றால் அது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த சார் சொன்னபோது சொன்னாங்க, ஒரு பத்திரிகை நடத்துறது ஒரு இது வெளியிடுறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த சூழலில் தொடர்ந்து இவர் இந்த முயற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். வெற்றி பெற்றே தீர்வேன் என்பதற்காகத்தான் தன் பெயரோடு வின்ஸ்டார் என்பதையும் அவர் சேர்த்திருக்கிறார்கள். விஜய் முருகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறாமல் போகவே மாட்டார். இப்பயே அதனுடைய முதல் படிக்கட்டில் அவர் ஏறிவிட்டார். எப்போதும் ராஜாதான் அவர், எப்போதும் ராஜாதான். உண்மையிலேயே நீதியரசர் ஐயா அவர்கள் கூறியதற்கு நானும் பதில் சொல்ல வேண்டிய, ஏன்னா கூண்டில் ஏற்றிட்டாங்க. கூண்டில் நிற்கும் போது இவரானவர்கள் நானும் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு விஷயம் உண்மையிலேயே ஐயா சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். என்னால் அதை முழுமையாக ஒத்துக்க முடியல. ஏன்னா நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயாவும் சொன்னாங்க, நாங்கள் போகும்போதேங்க ஐயா கதைன்னு ஒரு கதையோடு நாங்கள் போகும்போதே கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹிந்தியில் ஜெயிச்ச ஒரு சீரியல், இது அப்படியே நீங்கள் தமிழில் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றுத்தையும் மாற்ற வேண்டாம், அப்படியே பண்ணுங்கள், இது பெரிய வெற்றி பெறுங்க. ஹிந்தியில் ஜெயிச்ச சீரியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் இருக்குது. நம்ம தமிழ்லன்னு பண்ணுற சீரியலில் நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேர். ஏன்னா போன உடனே அவங்க சொல்லுவாங்க, வேணாம் சார் ஜெயிச்சது அதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க, அப்படியே பண்ணுங்க ஜெயிக்கலான்னு. உண்மையாகவும் அது ஜெயிச்சுட்டு தான் இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்மள்ட்ட இந்த கல்ச்சர் இல்லையேன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு இதில் டைலாக் எழுதும் போது கூட இருந்தேன், வில்லியெல்லாம் சீரியலுக்கு தான், வில்லன்க இன்னும் சினிமா அப்படின்னு. ஏன்னா சீரியலில் வில்லன்களுக்கு இடமே கிடையாது, வில்லன்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா வில்லியல் தான். அதுலேயும் ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கணும். சீரியல் பார்க்க உட்காரும் போது பார்த்தீங்கன்னா மாமியாரும் மருமகளும் ஒன்றா தான் உட்காடுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காருவாங்க. ஏமா அந்த 7:30 மணி ஆயிடுச்சு போடுமா, இந்த சன் டிவி போட என்ன சீரியல் வருது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காரும் போது எல்லாரும் ஒன்றா தான் உட்காருவாங்க, எந்த சீரியலாக இருந்தாலும். ஆனால் அது சீரியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கிடையே பேச்சு வரும், ஊரில் நடக்கிறது தானே காத்துறாங்கன்னு. இப்போ சண்டை யார்கிட்ட ஆரம்பமாகுதுங்கிறத ஐயா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது சீரியலில் கிடையாது. அவங்க பார்த்துட்டு இப்படி எல்லாமே நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மருமக சந்தோஷமாக அடுத்த சீரியலுக்கு போயிருந்துருப்பா. இல்லை ஊரில் நடக்கிறது தானே காட்டுறாங்கன்னு நக்கலாக அப்படியே பொண்ணு ஒரு பார்வையும் பார்த்துட்டு பேசும்போது அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும். அதே ஒரு சீன் மாமியாரை காட்டும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஊரில் நடக்கிறத தான் காட்டுறாங்கன்னு. இது மாதிரி சண்டைங்கிறது நமக்குள்ள தான் ஏற்படுது. சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் என்பதை நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா நல்ல கருத்தை சொல்றவங்க, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம், நல்ல கருத்தையே சொல்லிட்டு வந்தாரு, நல்லபடியாகவே செஞ்சுட்டு வந்தார். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். சினிமாவை சினிமாவா பார்த்தோம்னா நிச்சயமாக அதில் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெளிவாக புரியும். கெட்டதையும் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பயத்தை நமக்குள்ள ஏற்படுத்த, பெரிய வின்ஸ்டாராக வரணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது இங்கே வந்திருக்கும் எங்களோட சக நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர், அவங்களுக்கும் நன்றி சொல்லி, விஜய் நான் விஜயம் கூட மாட்டேன், முருகன் நான் தான் கூடுவேன். ஏன்னா அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷம் இருக்கும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி
பைக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் முதல்ல. அவரோட பைக் என்கிட்ட கொடுத்தாரு. என்கிட்ட வண்டிலாம் இப்போ கிடையாது, என்னோட வண்டி தான் விற்றுட்டேன். அவரோட வண்டியை கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்த நட்பு அது. ரெண்டாவது, எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கேட்டேன். அவர் ஆஃபீஸ் பார்த்து கொடுத்தாரு. அந்த ஆஃபீஸ்க்கு அந்த அந்த பில்டிங்கே வாங்கிட்டேன் சொந்தமாக. ரெண்டாவது, அவரோட படத்துக்கு தான் முதல்ல நான் மியூசிக் போட்டேன். எப்போன்னா கொரோனா காலத்தில், நான் சொல்கிறது 2020 ஐ திங்க். எப்போது ராஜாக்கு நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட 10 வருஷங்களில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாதுக்காக நான் இங்கே வருத்தப்படுறேன். அதனால் முதல்ல இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நானும் அவர் தான் ஆரம்பித்தோம். கேட்க நேரில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு உணவும் அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த க்ளவுஸு தேவையான மெடிக்கல்ஸ்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நான் அவருக்கு தான் ஆரம்பித்தோம். இப்படி படிப்படியாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 17,000 பேருக்கு நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட் ஹெல்ப் பண்ணோம். அதில் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ண ஒருத்தர் விஸ்வாமித்திர இருக்கார், பத்திரிக்கையாளர் தான். இப்போது அவர் பிஆர் இருக்கார், வீடியோ போட்டிருக்காரு. என்னோட முதல் படத்தோட ஈபி அவர் தான். அதனால் சில நம்பர்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஆரம்பித்த ஒரு சென்டிமெண்ட் சொல்லலாம் நம்ம முருகனை. ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட். அவர் ஆரம்பித்த அத்தனை விஷயமே எனக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால் அவரும் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால் மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறது, அடுத்த படத்துக்கு நான் மியூசிக் செலவில்லாமல் நான் மியூசிக் ஃப்ரீயாக பண்ணி தரேன் நம்ம வாக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு எதிர்பார்க்கல. என்னோட ஃபேமிலி ஆரம்பிச்சாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும், யோகி பாபு வச்சு லோக்கல் சர்க்கு பண்ணோம். ரெண்டாவது கடைசி தோட்டா ராதாரவி சார் மற்றும் வனிதா விஜயகுமார் அவங்க சொல்லிட்டு ஒரு காம்போ மர்டர் மிஸ்ட்ரி பண்ணும்போது அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது நவம்பரில் பேன் சவுத் இந்தியா எல்லாம் எல்லா ஒரு விதமாக பேன் இந்தியா மூவியாக ரெடி பண்ணுறோம் நவம்பரில். இதெல்லாம் ஒரு பேஸ் ஆரம்பித்து வச்சுருவது. நான் ஒரு அந்தளவுக்கு வரணும்னு சொல்லுங்க நம்புறேன். நான் வாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லி அவரோட வணக்கத்தையும் சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தையும் வாங்க. என்னோட பெரியவர் இந்த அளவுக்கு என்ன சொன்னால் அவர் கை காமிச்சு இடத்துல நான் வாங்கிட்டேன். இடத்த சென்டிமெண்ட்டாக அவர் பில்டிங் இந்த பில்டிங் எடுத்துருந்தாரு, அந்த பில்டிங்கை வாங்கிட்டேன். அவன் இந்த வீட்டில் வாடகை இருக்கின்றாரு, அந்த வாடகை வீட்டையும் வாங்கிட்டேன். அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறது எப்படின்னு தெரியல. அதனால் என்னோட வணக்கத்தையும் எங்கள் வீட்டு அந்த குடும்பத்தாருக்கும் சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வரேன்னாங்க, அது முடியாத பட்சம். அதனால் அவர் என்றென்றும் ஜெயிச்சு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி வயதில்லை பட் வெற்றியோடு மினிஸ்டர் விஜய் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நிறையவே வாழ்ந்து பெரியவர்கள் அனைவரும் வாழ்த்தி வணங்குகிறேன். அன்பு தம்பி விஜய் முருகன் அடியவன் நீண்ட காலமாக அவரோடு பயணித்து வருகிறேன். சொல்லப்போனால் திரைத்துறையோடு தொடர்பு படுத்துவது எனக்கு விஜய் முருகன் தான். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் திரைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வின்ஸ்டார் விஜய் அவர்கள் எனக்கு 6 வருடத்துக்கு மேல் பழக்கமானவர். அவர் முதலில் என்னுடைய முதல் படம் மிருகம் படத்திற்கு ப்ரமோஷனுக்காக கால் பண்ணார். ஸோ அப்படி தான் அவர் எனக்கு தெரியும். அது 13 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு தடவை ப்ரமோஷனுக்கு நான் கேட்கும்போதும் அவர் இல்லை நீங்கள் போஸ்ட்டு மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, மற்றது அப்புறம் பேசிக்கலாம்னுவாங்க. வேறு எல்லாருமே முதல்ல காசை போட்டுட்டு தான் போஸ்ட்டே அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் ரொம்ப தங்கமானவர்ன்றதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களையும் பார்வையாளர்களும் மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பத்திரிகை பாக்கியம் சினிமா ஒரு பத்திரிகை நடத்துவது எவ்வளோ பெரிய போராட்டமான வாழ்க்கை என்பது பத்திரிகை நடத்துவர்களுக்கு தெரியும். அதில் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் திரு ரஜினி முருகன் என்றால் மனதார எங்கள் அமைப்பின் சார்பாக, அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் சார்பாக பாராட்டுகிறோம். எனக்கு பொதுவாக சினிமா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டவனே கிடையாது. இதுதான் முதல் நிகழ்ச்சி.
நான் சினிமா படங்களில் நடக்கிற அவலங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, சிறைக்கு போகிறது தான் என்னோடய வாழ்க்கை. ஏன்னா இந்த கலாச்சாரத்தை இழிவாக பேசுகிறதும் கடவுள்களை இழிவாக கிண்டலாக பண்ணுற சினிமா படங்கள் வந்தால் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தான் என்னோட கொள்கை, எங்களோட அமைப்போட கொள்கை. இதில் வித்தியாசமாக எனக்கு வந்து மாநில பொதுச் செயலாளர் திரு நயன்குமார் அவர்கள் நம்ம ஆஃபீஸுக்கு போகும்போது, அவர் ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கும் போது அப்போ தான் நம்ம விஜய் வந்தார். விஜய் கூட பழக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ சினிமாவை பற்றி நிறைய பேசுவார். நானும் நிறைய அவர்கிட்ட சொல்லுவேன், சினிமாலையும் அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு. சினிமா வந்து மக்கள் மத்தியில் வந்து உடனே போய் சேரக்கூடிய ஒரு செய்தி அது. ஏன்னா சினிமா வாயிலாக சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 10 மேடையில் பேசுகிறோம் ஒன்று தான், நீங்கள் 10 நிமிஷம் சினிமாவில் சொல்கிறதும் ஒன்று தான். அதனால் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்லாமேன்னு சொல்லுவேன். அதை வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லுவார். அந்த மாற்றத்தை அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். நேற்று வந்து எனக்கு வந்து தென்காசியில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைய வரல எனக்கு வந்து என் மனதில் வந்து ஒரு அறுத்து கொண்டே இருக்குது. தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 90 வயது முதியவர் அவரோட மனைவியை வந்து 85 வயசுக்கு அந்த மனைவிக்கு தொண்டையை வந்து அவரே அறுத்து கொலை பண்ணுறாரு. ஏன் இது நடக்குதுன்னா அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்களும் அவரை வச்சு பாதுகாக்காம அவரை தனிமையில் ஒரு வீட்டில் வச்சு ஷிஃப்ட்டு காலையில் ஒரு பிள்ளைகிட்ட வந்து சாப்பாடு வரும், மத்தியானம் ஒரு பிள்ளைகிட்ட வந்து சாப்பாடு வரும், நைட்டு ஒரு பிள்ளைகிட்ட வந்து சாப்பாடு வரும். அந்த அம்மா வந்து இவர் வந்து உடல்நலம் நல்லா இருக்கும், பனைமரம் ஏறி உழைப்பு நடத்தி அந்த அம்மா வந்து தன் மனைவி வந்து கரம் பிடித்தவங்கள கடைசி வரலும் காப்பாற்றியிருந்தார். அந்த அம்மா படுத்த படுக்கையாக வந்து முடியாமல் படுத்ததுனால முதுகு பக்கம்லாம் நிறைய கொப்பளம் வந்து நைட்டானா அந்த கணவர்கிட்ட அழுகுறாங்க, என்னால் வாழ முடியல, என்ன ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு. அந்த செய்தியை கேட்டது வந்து ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு படமாக எடுத்து மக்கள் அந்த 3 ஆம்பளை பிள்ளைய பிறந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தா முக்கியம் இல்லை, பெத்த தாயை பக்கத்தில் வச்சு பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நல்ல காட்சிகளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவான் அவர்களுக்கும் உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்களையும் வணங்கி, எனது நண்பர் விஜய் முரளி வந்து எனக்கு நல்ல நண்பர். விஜய் முரளி எல்லாம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு அவரை வந்து இப்போ ஒரு ஷூட் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்க, நேராங்க தலைவா உங்கள் ஆஃபீஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாரு, என்னப்பா நீ போட்டே வர ஆஃபீஸை கொடுத்தா என்ன பண்ண போகிறேன்னா, தலைவா ஆஃபீஸ் வேணும் 1 hour தான் டென்ஷன்னா படம் முடிச்சுட்டு போயிடுவார். எதுக்கு வந்தார் அப்படிலாம் கிடையாது. அவருடைய அணுகுமுறை என்ன வச்சுன்னா, எது தேவையோ அதை எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையும் கேட்டு போயிடுவார். அவரோட மன திருப்திగా எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு உருவாக்கமாக பண்ணி ப்ளஸ் நம்ம முதல்ல அவர் எப்படி நமக்கு நடக்கிறாரோ கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருப்பார். ஆனால் அவரோட வளர்ச்சி வந்து மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், பணம் கேட்க மாட்டார், அவரும் கொடுக்க மாட்டார், அவரும் கேட்க மாட்டார். அதில் 2 இருக்கு. அவர் இனிமேல் போட்டு செய்கிற தொழில் இருக்கு, இந்த தேவைக்கு எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்டு பணத்தை வந்து எல்லாத்தையும் வாங்கும்போது இது பண்ணுறேன். அங்கேருந்து வருவார், பத்திரிக்கை ஒரு விளம்பரம் எவ்வளோ 4000 ரூபா போட்டுருவார், பணம் கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் எப்பயாவது ஃபோன் பண்ணி, அண்ணா ஒரு பணம் ஒரு 2000 ரூபா, எதுக்கு 2000 கேட்டால் அன்னைக்கு போட்டால் அன்னைக்கே கேட்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ லேட்டாக கேட்கணும். அது மாதிரி பணம் விட்டு கேட்குற பழக்கமே இல்லை. வருங்காலங்களில் பணத்தை கேட்டுவாங்க. அதேமாதிரி நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்தா நீங்களும் பணத்தை கொடுத்துருங்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாக்கியம் சினிமா 13ஆம் ஆண்டு விழா இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஆண்டு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கடுமையான உழைப்பு போராளி முருகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய படத்துக்கு ஆடியோ லான்ச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார். அரியின் திரைப்பட வரலாறு படம் வந்து ஆடியோ லான்ச்சு என்னுடைய படத்துக்கு பிஆர்ஓ நான் உங்களுக்கு ஃபுல்லாக உறுதுணையாக இருந்து நான் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி சாலிகிராமத்திலே வந்து ரொம்ப சிறப்பாக அசத்தினார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியிலும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கலாம்.